friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து தயிர் சாதம், ரசம் சாதத்தோட ஒரு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஜார்ல 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மட்டன் மசாலா ரெடி ஆயாச்சு. அதுலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் மட்டனை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு மட்டன் வறுவல் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். அதனால ஒரு 1/2 கப் தண்ணி போதும். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மட்டனை ஒரு 3 விசில் வேக வச்சிருங்க. இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன்லாம் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மட்டன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக நல்லா பெஸ்ட்டாக வர்றதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன்லேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் அதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் பீசஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இங்கே கொஞ்சமாக மீதி இருக்கிற தண்ணியும் வேப்பர் ஆகிட்டு அப்புறம் இந்த மட்டன்லாம் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் அதை வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவியெல்லாம் நல்லா திக்காகி மட்டனும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. எண்ணெயும் வெளிவர ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான மட்டன் சுக்கா வறுவல் நல்லா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அருமைகள் மலரட்டும்.